ஒட்டுமொத்த தமிழக பாஜக உறுப்பினர்கள் தலைவர் எல்லாரும் டெல்லி போறீங்க. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா இருக்குன்னு நினைக்கிறேன். இனி எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. தேவரையா சொன்னா சரி. வணக்கம். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. நிறைய பெருமைகளை சேர்த்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலாம ஒரு மணிமகுடமாக நமது தமிழ் மண்ணை சேர்ந்த நமது தமிழ் சொந்தத்தை ஒருவராக மராட்டிய மாநிலத்தின் மேதகு ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்திய நாட்டிற்கே துணை ஜனாதிபதியாக ஆக்கி பெருமை சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எங்களது அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், எங்களது உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் இதில் மனமாச்சரியங்கள் அப்பாற்பட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துள்ளேன். ஆதரவு தர வேண்டும் என்று கடிதம் கொடுத்துள்ளேன். ஆக அவர்களை வாழ்த்து சொல்வதற்காகவும் என்னுடைய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்வதற்காகவும் நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம். அதாவது வேட்பாளர் அறிவிக்கக்கூடியது அவருடைய கட்சியினுடைய விருப்பம், அது நம்ம கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாக வேண்டுகோளாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். கடிதமும் கொடுத்திருக்கிறோம். அது கொடுப்பதும் கொடுப்பாததும் அவங்களுடைய விருப்பம். ஏன்னா தமிழ்நாட்டிற்காக தமிழ் மண்ணிற்காக நாங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று நமது முதலமைச்சர்கள் பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இதையும் சேர்த்து கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல தமிழகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமை, மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்கள் நமது நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக மாற இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்களுக்கு முழு ஆதரவினை தந்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மகிழ்ச்சியா கிளம்புறோம். திடீர் டெல்லி பயணம் இல்ல, இவர் மகிழ்வான டெல்லி பயணம். அதனால திடீர் பயணம் இல்ல, தித்திப்பான பயணம் சொல்லலாம். மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். துணை குடியரசு வேட்பாளர்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கிறது. ஆனா நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மரியாதைக்குரிய நமது சிபிஆர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள். அதனால் கட்சி மாற்றங்கள் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்து அவருக்கு ஆதரவு தராத ஒரு மாபெரும் குற்றத்தை திமுக போன்ற கட்சிகள் செய்தன. இந்த வாட்டி அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தித்திப்பான செய்தின்னு ஆளுநர் ஆகிறது இல்லை. நான் எப்பவுமே மக்களோடு பணியாற்றதான் என்னோட தித்திப்பான செய்தி. இன்னைக்கு போறது நாங்க மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவிப்பதற்கும் கட்சிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் போகிறோம். ஆனா இதுல உடனே இதுல RSS காரரு, அதனால நாங்க அவர் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஊழல்வாதி இல்லைல்ல, RSS காரர் தானே. RSS காரர் என்பது அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நடைமுறையை மேற்கொள்பவர்கள். அந்த இயக்கத்துல சின்ன வயதுல இருந்து இருந்தார் என்பது பெருமைதான். திமுகவில் 6-7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அப்படி சொல்லலையே. அதனால ஒரு நல்ல தன்மையை எதிர்த்தன்மையை அவங்க எடுத்துக்கொள்றது நல்லதில்லை என்று கொடுக்கணும்னு நான் சொல்றேன். தமிழர்களாக இருப்பவர்கள் இதுல
நான் வந்து ஒரு தமிழரா பாக்குறீங்களா இல்லையான்னு முதல்ல நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்லையான்னு ஒண்ணு கேட்கிறேன். அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்று என்ற அவர்கள் வேஷம் கலைந்து விடும் என்பது எனக்கு கருத்து. அதாவது இது என்ன போட்டிக்கு நிற்கிற மாதிரி இருக்கு இது. அதனால முதல்ல நாங்க தானே அதற்கான முன்னெடுப்பை ஏற்றிருக்கிறோம். அதனால இப்படி போட்டி பேசாம விதண்டாவாதம் பேசாம ஒரு தமிழ் தலைவருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்று கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் என்பது எனக்கு அப்படிலாம் இல்ல. திறமையாளருக்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அதுக்காக கொடுத்தீங்களா இதுக்காக கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. அவர் நல்ல தலைவர். அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுல ராஜ்யசபை நல்லா நடத்துவார். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அதுக்கு வேணும். அதுக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்கிறார். அடிமட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறார். இதை விட தகுதியான ஒரு யார் உங்களுக்கு நினைக்கிறேன்? இல்ல, அதை பத்தி நான் இப்ப சொல்லலப்பா. அது கட்சி செய்ய வேண்டிய கடமை. ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணனுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்குது. அதோட நம்ம பார்ப்போம். செல்வ பெருந்தகை இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். முத நீங்க தமிழை வந்து மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல, பிஜேபி ஒண்ணு செய்யல. சிதம்பரம் என்ன செஞ்சாருன்னு பட்டியலிட சொல்லுங்க. 5 திமுக அமைச்சர்கள் என்ன பட்டியலிட சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்வேன், இந்த ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். தூத்துக்குடி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். தூத்துக்குடி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். திருச்சி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். இன்னைக்கு அங்க ஒரு கார் தொழிற்சாலை வைக்கிறீங்க. எதுக்கு? எப்படி? அங்க விரிவுபடுத்தப்பட்ட போர்ட்டும் விரிவுபடுத்தப்பட்ட ஏர்போர்ட்டும் இருக்கிறதுனாலதான். அதனால சும்மா வந்து தமிழகத்துக்கு நான் இன்னைக்கு இதே கேள்வி நான் திருப்பி கேட்பேன். ஏறக்குறை 20 வருஷம் மத்தியில திமுக காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. பட்டியலிட சொல்லுங்க பார்க்கலாம். நான் பட்டியலிட முடியும். 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு பட்டியலிட முடியும். அதனால சும்மா அப்படியே பேசிட்டு இருக்க வேணாம். நீங்கள் இந்த முறை சிபிஆர் அண்ணனுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்ல, நாங்க இப்போ வந்து குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும் போது தாவேக்காவை பத்தி சிந்திக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை எப்பவாவது அவங்கள பத்தி அவங்க சிந்திக்கிறாங்க. நாங்க இப்ப அவங்கள பத்தி சிந்திக்கணும். பார்க்கலாம். இல்ல, இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்களா? அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பானவர்கள் தான் இருப்பாங்க. அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான். அதாவது இன்னைய துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறார், தமிழகத்திலிருந்து இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பெருமையும் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு துணை ஜனாதிபதியாக ஆவதற்கு தமிழருக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக, வெகு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் போட்டியிட்டு அந்த வெற்றியேற போகிறார். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. மிக நீண்ட காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர். அவரோடு அவருடைய தேர்தலில் எல்லாம் அந்த தேர்தல் பொறுப்புகளை ஏற்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்து பணிபுரியக்கூடிய, அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மகிழ்வை அளிக்கிறது. அவர் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாகிவிட்ட இந்த சூழலில் அவருக்கு முன்பாகவே வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும், ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நேரில் சென்று அவரை பார்ப்பதற்காக செல்கிறோம்.
யாரை வேட்பாளரா அறிவிச்சாலும் உடனே இது தேர்தலுக்காக கொடுக்கறது. வருஷம் முழுக்க நம்ம நாட்டுல தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு வருஷம் தேர்தல் இல்லாத வருஷம்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது எது பிஜேபி பண்ணாலும் அது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றது வழக்கமான வாடிக்கையான ஒரு விஷயம்தான். அதனால இதுல தேர்தல் வருது இல்ல என்பதெல்லாம் தாண்டி இது தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏனென்றால் மறைந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு பின்பாக வெகு நீண்ட காலம் தேசிய அரசியலில் ஒரு தேசிய முக்கிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய தமிழர்கள் என்பது எண்ணிக்கை மிக மிக குறைவானது. காங்கிரஸ் கட்சியிலே கூட ஒரு சில நபர்களை தவிர நம்ம வேற யாரையுமே மிகப்பெரிய ஒரு தேசிய ஆளுமை அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. இப்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைமையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தாலும் எல்லா பகுதிக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைப்பதாலும் தமிழகத்திற்கு இம்மாதிரியான அரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க துவங்கி இருக்கிறது. முன்னாள் துணை ஜனாதிபதி தற்போது வரை இதெல்லாம் ஒரு காரணங்களா? துணை ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் இருப்பவர், அவர் ஓய்வு பெற்றதுக்கான காரணம் என்ன? உடல்நல அப்படிங்கறது காரணத்தை காட்டிதான். அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட போய் டெய்லி இவங்க இன்டர்வியூவா கேட்பாங்க? இது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அது நாங்க எல்லாரும் அது தமிழகம் மட்டுமல்ல, புதுச்சேரி தமிழராக இருப்பவர் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒரு தமிழரான வேட்பாளரை ஆதரிப்பது என்பதுதான் நியாயமாக இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட தமிழர்கள் என்று பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு தமிழருக்கு அவர் ஆதரவு அளிக்க வேண்டும். இதற்கு முன்பாக கூட பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. மகாராஷ்டிரா ஒருத்தர் போகும்போது மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க கட்சியை தாண்டி ஒரு மராட்டிய பெண்மணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஒடிசாவில் அதே மாதிரி. எங்களோட கூட்டணியில இல்லாதப்ப கூட பிஜு ஜனதா தளம் அந்த கட்சி இன்று இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் ஒரு தமிழருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம், அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். நன்றிங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நாங்க தான்.